அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். அன்பு அன்பர்களே, உடலையும் மனதையும் நம் வாழ்வையும் உன்னதமாக ஆக்கக்கூடிய யோக பயிற்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்று நம்ம பார்க்க இருப்பது நின்ற நிலையில் நம்ம உடம்பை ரிஃப்ரெஷ் பண்ணக்கூடிய சக்தி ஊட்டக்கூடிய வாமப்பை தான் பார்க்க இருக்கோம். அதாவது ஸ்டாண்டிங் யோகா வாமம். வாங்க பார்க்கலாம். மிக எளிய முறையில் உங்களுக்காக நான் காமிக்கிறேன். ஸோ முதல்ல நமஸ்காரம். மெதுவாக கையை கீழே கொண்டு வந்துட்டு இந்த கையை அதுக்கப்புறம் மார்பிள் இந்த நேர் கையை வச்சுட்டு ஒரு 5 ரவுண்டு, அதே மாதிரி ஆப்போசிட்ல 5 ரவுண்டு, அப்புறம் இந்த கைக்கு ஆப்போசிட்ல 5 ரவுண்ட், அதுக்கப்புறம் 2 கைகளையும் சேர்ந்து 5 ரவுண்ட், அதையும் ஆப்போசிட்ல. அதற்கப்புறம் இப்படி கையை வச்சுட்டு 5 முறை, அடுத்தது மேல் நோக்கி, அதுக்கப்புறம் கையை பின்னாடி வச்சுட்டு மெதுவாக தலைப்பகுதி, மூன்று முறை சுத்தணும். அதற்கு அப்புறம் கையை இப்படி வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி. அதற்கு அடுத்தது உங்களுக்கு இந்த உடம்புலேயே அடுத்தது இடுப்பு பகுதி. இடுப்பில் கையை வச்சுட்டு 3 முறை அதற்கடுத்தது முட்டி, அதற்கடுத்தது கால் பகுதி. இந்த கால் பகுதிக்கு தடாசனத்தை செய்ய சொல்லுவோம். இப்போ அளவாக செஞ்சு விடுற. அடுத்தது கால் பகுதி மெதுவாக 5 முறை. அதற்கப்புறம் நல்லா முதுகோடு சேர்ந்து காலுக்கு ஸ்ட்ரெச்சிங். கீழே உங்களால் எவ்வளோ குமிய முடியுமோ குமிஞ்சிட்டு எந்திரிங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்களா இருந்தால் காலை பின்னாடி பிடிச்சி மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அதற்கு அப்புறம் மெதுவாக நின்ன இடத்துலையே ஜாக் பண்ணுங்க. ரொம்ப ஸ்லோவாக 1 நிமிஷம் இந்த ஜாக் பண்ணுங்க. அடுத்தது அதற்கு அடுத்தது நம்ம இயல்பாக சொல்லக்கூடிய தோப்பு கரணம் தான். ஆர்ம் சிட்டிங்காக போட்டால் கூட போதும். தோப்பு கரணம் மாதிரி போட்டாலும் சரி, அல்லது கையை இப்படி வச்சுட்டு சேர் ஸ்குவாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேரில் உட்கார்ந்து எந்திரிக்கிற மாதிரி புஷிங்கில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மெதுவாக ஜம்ப். அவ்வளோதான். இதையை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே வார்ம் அப் நல்லா ஆகும். சுமாராக ஒரு 5லிருந்து 10 நிமிடங்கள் இந்த வார்ம் அப்பை பண்ணினீங்கனாவே உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டையும் பாடியும் தயாராகிடும். இதில் நிறைய வார்ம் அப் செட்டிங்லாம் கொண்டு போகலாம். நான் ரொம்ப எளிய முறையில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதையும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செயல்படுத்துங்க. இந்த 10 நிமிஷம் வார்ம் அப் மட்டுமே செஞ்சு நீங்கள் உங்களோட எக்ஸசைஸாக முடிக்கிறதுனால முடிக்கலாம். ஏன்னா பிஸி ஷெட்யூல் இருக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம உலகத்தில் ரொம்ப முக்கியமான நம்ம உடம்பையும் கூட நம்ம பார்க்காம தான் ஓடுவோம். பட் அந்த உடம்பை பார்க்குறதுக்கு இந்த 10 நிமிஷம் செய்கிறதும் கூட உங்களுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கும் உங்களோட அடுத்தடுத்த கட்ட செயல்பாடுகளுக்கு. நாளை அடுத்த பயிற்சியோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ தொடர்ந்து காத்துருங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.